ஹாய் காய்ஸ், ஹெல்தியான கொள்ளு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, பூண்டும் 10 பல்லு சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே வேக வச்ச கொள்ளு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச கொள்ளு பருப்பை சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் போன வீடியோவில் கொள்ளு சுண்டல் செஞ்சுருப்பேன். அந்த வீடியோவை லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதோட தண்ணியை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் சூப்பு செஞ்சாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபைனலாக பெப்பர் தூள் சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவியா இருக்கணும். ஹெல்தியான டயட் ரெசிபி கொள்ளு சூப்பு ரெடி. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.